மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படாது என தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தாவேக தலைவர் விஜய் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களை விட தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம் இருப்பதாகவும் அதனால் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று 3வது மொழி படிப்பு மீதான ஆர்வம் தொடர்பாக கணக்கெடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். மார்ச் 1ஆம் தேதி முதல் மே மாதம் வரை கையெழுத்து இயக்கம் நடக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியை பொறுத்தவரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை, ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார். முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும், 2வது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும், 3வது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார். அதான் அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா இருக்கு. ஆனா இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக ஆளுங்கட்சியில அமைச்சர்களா இருக்கிறவங்க, இல்ல ஹிந்தியை திணிக்கிறாங்க, மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. நடிகர் விஜய் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இங்க எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம்.